Hello viewers, welcome to our channel. நம்ம இன்னைக்கு சேனலோட என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, போன வீடியோல வந்து ஸ்கேம் பத்தி பேசியிருந்தோம். அந்த ஸ்கேம் பத்தி பேசும்போது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தானே ப்ரோ வச்சிருந்தீங்க, ஆனால் அந்த பிஸ்னஸ் இல்லை, இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைப்ல தான் ஒரு பிஸ்னஸ் வச்சிருந்தீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் டைப் வச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளைன் ஓகேங்களா, அதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் பேசலாம். அதில் ஓகேங்களா, என்னென்ன எக்ஸ்பிளைன்னா, ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ் வந்து நான் வந்து ஃபுல்லாக அனலைஸே பண்ணாத எடுத்த பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ்னால் எஸ்பி ஸ்டேட்டஸ் அண்ட் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக விற்கிறது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு வந்து என்ன தெரியாதுன்னா, போன வருஷத்தில் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து அதில் என்னென்னா எம்எல்எம் ஸ்கேம் அந்த மாதிரி ஸ்கேம்ன்ற விஷயம் வந்து ஃபஸ்ட்டு தெரியாதுன்ற ஒரே ஒரு மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, அதை பற்றி வந்து அப்போ வந்து நிறைய அவேர்னஸ் இல்லாததுனால எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியல. இன்வெஸ்ட்மெண்ட் டைப் வச்சா அந்த மாதிரி வரும், அப்போ கூட வந்து ஸ்கேம் பண்ணணும், நிறைய பேர் ஏமாற்றணும்னு நான் நினைக்கல. அப்போ கூட இன்வெஸ்ட்மெண்ட் டைப் வச்சு நம்ம நிறைய பேர் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அந்த ஒரு இன்ஸ்பைரில் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ கூட ஆனால் இப்போ வந்து உண்மையை சொல்லணும், இப்போ அந்த பிஸ்னஸ் வந்து நம்மகிட்ட இல்லை. அந்த பிஸ்னஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம எடுத்துகிட்டு இப்போ புதுசாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாதான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான அப்டேட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஓகேங்களா, அதுக்கடுத்தது அவர் கேட்டது வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் இந்த மாதிரி தான் வச்சிங்க, ஆனால் நீங்களே இப்போ அதை பற்றி தப்புன்னு சொல்கிறீங்களே, அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அது வந்து தப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி தப்பாக இருக்குது அந்த மாதிரி சொன்னால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி வந்து இது அடிக்கடி வந்து இல்லைன்னா வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அதனால வந்து என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு கூட வந்து எல்லா இன்னைக்கு இருக்கிற நார்மல் ஹியூமனை பொறுத்த வரைக்கும் எது சரி எது தப்புன்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தெரிஞ்சிடாது. ஒரு 4-5 முறை ஒரு ஏதாவது ஒரு தவறோ இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக்கில் இருக்கும்போது அந்த மிஸ்டேக்லேருந்து நம்ம போகும்போது அது வந்து நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து மிஸ்டேக் பண்ணாவே நம்மளுக்கு வந்து அது ப்ராஃபிட்டோ இல்லை ஒரு க்ரோத் மட்டும் கிடைக்காது. சரிங்களா, அதனால் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஒரு பிஸ்னஸ் லீடர்ஸ் ஆர் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குட் அனலைஸ், அதுக்கடுத்தது வந்து அதை பற்றியான ஃபுல் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு ப்ராசஸ் இருந்தாலும் நம்ம டக்குன்னு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். அதனால தான் அவங்க வந்து அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்டஸ் அண்ட் ஆட்ஸ் அது ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எனக்கு சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஒரு 10 கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்துச்சு. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு லீடர்ஷிப், ஒரு 4-5 மெம்பர்ஸ் ஆர் என்ன. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இது இருக்கும்போது வந்து நான் எந்த ஒரு இதுலேருந்து நான் க்ரோத்மெண்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு ஒரு அந்த கம்பெனி பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கம்பெனியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸாக தான் ஆச்சு. அது பற்றி வேறு கம்பெனியில் வந்து இந்த மாதிரி எம்எல்எம் ஸ்கேம் எல்லாம் தெரியாதே வந்து நான் வந்து க்ரோத்மெண்ட் ஆச்சு. இருந்தாலும் சரி, ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி யாரையுமே வந்து ஏமாற்றக்கூடாது அப்படின்றது நம்மளுக்கு இன்டென்ஷன். ஓகேங்களா, ஒருத்தரை வந்து ஏமாற்றி சம்பாதிக்கணும், நிறைய ப்ராசஸ் பண்ணணும்னா நான் இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்தணும்னு எனக்கு நம்மளுக்கு அவசியமே இல்லை. சரிங்களா, அதனால தான் சரி நான் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அப்போ கூட எனக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன ஒரு முக்கால்வாசி நான் அதில் வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் டைப் வச்சு நம்ம எதோ செஞ்சாலும் சரி, இல்லைன்னா ஒரு இது வந்து மணி வருதுன்னு நம்ம யாருன்னா ஒரு அனதர் பர்சன் கிட்ட நம்ம சொன்னாவே ஈஸியாக மணி சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணின்றது ஒரு பேஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு நம்ம மணின்றதை பற்றி கூட இதுக்கு மேலே வந்து பேசலாம். ஓகேங்களா, மணியை இது நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து மணி எப்படி மாற்றிருக்கு, மணி பேஸில் எப்படி ஹியூமன் லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து இதுக்கு அடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா, இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும். ஓகேங்களா, என்னென்ன ப்ராசஸ் படி இப்போ நான் சொல்லணும்னா, இந்த எம்எல்எம் ஸ்கேம்ன்றது வந்து இந்த ப்ராடக்ட் செல்லிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது இன்னைக்கு. அந்த மாதிரி கம்பெனினால நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிருக்காங்க அதனால சொல்லியிருக்கீங்க. ஆனால் என்னோட நான் வந்து ஸ்டேட்டஸ் அண்ட் ஆட்ஸில் இது பண்ணும்போது யாருனா லாஸ் ஆகிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா யாரும் லாஸ் ஆகலை. மோர் தென் ஒரு 52 மெம்பர்ஸ் வரையும் தான் நம்ம அந்த பிஸ்னஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 52 மெம்பர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெம்பர்ஸ் கிட்ட நம்ம அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அதாவது சேலரி ஒரு 1 or 2 மந்த் ஆனவங்களுக்கு வந்து சேலரி, அதுக்கடுத்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணவங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். சரிங்களா,
அது மட்டும் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து ஒரு 2 or 3 மெம்பர்ஸ் தான் இன்னும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து திருப்பி போல. நம்ம வியூவர்ஸ் யாருன்னா இருக்கீங்க, நம்மள வந்து பழைய பிஸ்னஸ்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்போ வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரலன்னா நம்மளோட பழைய வாட்ஸ்அப் பே தான் நம்மள ஒன்று இருக்கு. இல்லைன்னா கூட நான் கீழே வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்து நான் பழைய இதில் இருந்தேன், உங்களோட ஐடி நம்பர் சொன்னீங்கன்னா நான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகேங்களா, யாராவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 or 3 மெம்பர்ஸ் தான் இல்லை, ஆனால் அவங்களோட நம்பர் வந்து நம்மகிட்ட இல்லை. புதுசாக நம்மள வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்ததுனால நிறைய இல்லை. சரிங்களா, அது மட்டும் இல்லாத இந்த நியூ பிஸ்னஸுக்காக தான் நான் வந்து நிறைய ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கு. அது வந்து எப்படியும் கம்மிங் அக்டோபர் மந்த்து இல்லை ஜனவரி மந்த்து தான் நம்ம அந்த பிஸ்னஸ் வந்து வரும். சரிங்களா, அது மட்டும் இல்லாத நிறைய பேர் வந்து என்னென்ன நினைக்கிறீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வராருன்னா அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்க மாட்டேன்றீங்க, யார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறீங்க. அது வந்து தப்பு. ஒருத்தர் வந்து யாரானா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க அப்படின்னா நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. எனக்கே வந்து சின்ன வயசுல இருந்து அதுதான் நடந்துட்டு இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என்னோட ஃபேமிலி சர்க்கிள் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கேரக்டர் அதெல்லாம் வந்து தெரியாம கூட நம்ம வந்து இதுதான் சொல்லிட்டு சரியான ஒரு டிசிஷன் எடுக்காமயே இவங்க வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்களோட கெஸ்ல வந்து நம்மளுடைய இமேஜ் வந்து நிறைய பேர் வந்து ஃபால் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி உங்க கூட இருக்கிற உங்களோட ஃபேமிலி சர்க்கிள் வந்து இந்த மாதிரி எதனா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் நிறுத்திருங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து ஒருத்தர் வந்து பேசுறான்னா எடுத்தோடனே அவளை வந்து கமெண்ட் பண்ணிடுது, ப்ரோ இந்த மாதிரி பண்றீங்க அந்த மாதிரி பண்றீங்க, ஏதாவது மோர் தென் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. அது வந்து தப்பு. சரிங்களா, ஏன்னா அது வந்து ஒரு நார்மலா ஒரு வீடியோ கிரியேட்டர் ஆர் பிஸ்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து அது வந்து பெரிய பாதிப்பாக தான் இருக்கும். நீங்க சொல்றத வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, நீங்க சொல்றது வந்து ஒரு சரியான முறையில சொல்லணும். ப்ரோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணா வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதனால வந்து நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சஜஷன் சொல்லலாம். அதுக்கான இது வந்து நான் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க சொல்லலாம். ஓகேங்களா, ப்ரோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாத வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம மொபைல் ஃபோனில் தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். சரிங்களா, அதனாலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். போக போக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நானும் ஒரு 6 சேனல் ஓப்பன் பண்ணேன். 6 சேனல்ல வந்து காப்பி ரைட் வந்துச்சு, கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. சரிங்களா, அதனால வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியல. இப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணி பிஸ்னஸ்னா என்ன, ஒர்க்னா என்ன, மணி என்னன்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி நம்ம போட்டுட்ருக்கோம். சரிங்களா, என்றைக்குமே வந்து ஒருத்தரை வந்து அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் பாருங்கள். அவங்க சொல்கிற இந்த நபர் வந்து சொல்கிறாரு, இந்த ஃபேஸ் வந்து இது பண்ணுறாரு, இவங்களை வந்து பண்ணால் நம்ம இந்த மாதிரி ஏன் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரே ஒன்று தான், இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு அவசியமே தவிர அவங்களுடைய ஃபேஸோ இல்லை அவங்களுடைய பேக்ரவுண்டோ அது நம்மளுக்கு தேவையில்லாதது. சரிங்களா, யாராக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு பின்பற்றுங்க. சரிங்களா, இது வந்து என்னோட ரெக்வஸ்ட்டாக நினச்சிக்கோங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாத இதுக்கு மேலே நம்ம வீடியோஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க கைஸ். ஏன்னா நீங்கள் வந்து எல்லா பிஸ்னஸ்லையும் எந்த ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கினாலும் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா அது க்ரோத் மட்டும் ஆகாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன், நிறைய பிஸ்னஸ் இருக்குது. இன்னைக்கு ஒரு நார்மலாக ஒரு ப்ராடக்ட் செல்லிங் பிஸ்னஸ்னா இருந்தால் கூட ஒரு செல்லர் மட்டும் உட்காந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கூவி செல்லர் வந்து விற்றுக்கிட்டே இருந்தால் கூட அதை ஆட்ஸ் பண்ணி என்ன பண்ணி விற்றாலும் அது வந்து வாங்குற கன்சியூமர்ஸ் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் நீங்கள்லாம் இருக்கிறதுனால மட்டும்தான் அது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து செல் பண்ண முடியுது. ஒரு பிஸ்னஸ் வந்து அதிகமாக வந்து க்ரோத்மெண்ட் ஆகும், இல்லை ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சரிங்களா, அதனால வந்து ஒரு மெயின் பர்சனே வந்து பிஸ்னஸுக்கு வந்து ஆடியன்ஸ் தான், ஆடியன்ஸ் ஆர் பையர்ஸ். சரிங்களா, ரெண்டாவது வந்து இந்த எஜுகேஷன் பர்பஸ்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம நார்மலாக யூடியூப் எடுத்துக்கோங்க, யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம். ஓகேங்களா, இன்ஸ்டாகிராமில் எடுத்துக்கோங்க, நிறைய வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் செல் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் பிளேஸே வந்து இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப். நீங்கள் வந்து சொல்கிற சஜஷன் வச்சு தான் நார்மலாக இருக்கிற பர்சன் வந்து அந்த ப்ராடக்டை வந்து பை பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கு பிரச்சனையாச்சுன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். சரிங்களா, யூடியூபர்ஸ் ஆர் இன்ஸ்டாகிராம்ஸ் தான். ஏன்னா வந்து இதில் வந்து சஜஷன் பார்க்குறாங்க, இது சஜஷன் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஹையராக மணி வாங்கிட்டு, மணின்றது ஒரே பேஸுக்காக வந்து ஒரு தப்பான ப்ராடக்டோ இல்லை தப்பான ஒரு பிஸ்னஸோ வந்து நம்ம 4 பேருக்கு வந்து தெரியப்படுத்த வேண்டாம். சரிங்களா, அதனால வந்து நிறைய பேருக்கு வந்து பாதிப்பாக இருக்குது. நானே வந்து உண்மையை சொன்னால் நிறைய பிஸ்னஸில் வந்து
போற இடத்துல எல்லாம் லாஸ். எவ்வளோ லாஸ் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் யூடியூப் பார்த்து தான் நானும் ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணல, அது என்னோட மிஸ்டேக் தான். ஏன்னா நான் வந்து அதை வந்து ஃபெயிலியரா பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு அதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸா தான் நான் பார்த்தேன். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கவே தான் இன்னைக்கு வரையும் நான் வந்து நின்று இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குறிக்கோளோட நான் இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் வேர்ல்டுல இந்த இப்போ எப்படி சொல்றது, நார்மலா இருக்கிற ஹியூமன் லைஃப்லயே கூட நான் சர்வை பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இன்னைக்கு நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கலாம். டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு, டெய்லி ப்ராசஸ் வந்துட்டே இருக்கு. ஒரு நியூ அப்டேட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆதிகால மனுஷன் வந்து அவன் வந்து எப்படி வாழணும்னே தெரியாத ஒரு மனித பிறவி நம்ம. சரிங்களா? ஒரு நாளமா வந்து மனுஷன் வந்து எப்படி வாழணும்னே தெரியாத, எப்படி வந்து சமைச்சு சாப்பிடணும், எப்படி எல்லாம் இது பண்ணணும்னு தெரியாத ஆடை இல்லாத மனிதனா இருந்திருக்கான் ஆதி மனிதன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கும்போது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த இந்த கிரகத்தை விட்டு நம்ம பூமியை விட்டு கூட நம்ம மற்றொரு கோளுக்கு போற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து இன்னைக்கு வந்து டெக்னாலஜி இருக்கு. அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி கம்யூனிகேஷன் யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இருக்கிற நார்மலா இருக்கிற சோசியல் மீடியாஸ், அதுக்கடுத்தது மொபைல் ஃபோன்ஸ், அது மூலமா கால் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம எந்த ப்ராசஸ் தெரிஞ்சுனாலும் மொபைல் ஃபோன்ல எடுத்து ஒரே ஒரு கிளிக் மொபைல் ஃபோன் எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு ஆதிகால மனுஷன் வந்து இதை நினைச்சிருப்பானா? இந்த மாதிரி எல்லாம் இந்த அளவுக்கு நம்ம மனுஷ இது வந்து இந்த அளவுக்கு பெருசா ஆயிருக்கும்னு நினைச்சிருப்பானா? கண்டிப்பா இருக்காது. சரிங்களா? அதனால வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாரையும் வந்து வந்த உடனே வந்து விமர்சனம் வந்து பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யறான், அவங்க எந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க, என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குது, இதுல வந்து கண்டிப்பா பெனிஃபிட்டா இல்லையா, அதை பத்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் நினைங்க. ஓகேங்களா? அனலைஸ் பண்ணுங்க, யோசிச்சுட்டே இருங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு இதுக்காக வந்து தனியா ஒதுக்கிடுங்க, டைம் ஒதுக்கிடுங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த மாதிரி யூடியூபர்ஸ் இவங்களெல்லாம் வீடியோ போடுறாங்க, இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். யூஸ்ஃபுல்லா இருந்தா எடுத்துக்கலாம், யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா எடுத்து தள்ளிடலாம். ஓகேங்களா? ஏன்னா இது நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்டையர் வேர்ல்டுல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம சிந்தனைக்கும் எட்டாத அளவுக்கு இன்னைக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. சரிங்களா? அதை பத்தி எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம் நம்ம வீடியோல. ஓகேங்களா? நிறைய ப்ராசஸ் பத்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்க உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ, நீங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த மாதிரி நம்ம நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.